Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA at Viscom. Apply now. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது கடந்த 2 வாரமாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு ஈரான் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் ஜூன் 22ஆம் தேதி அந்நாட்டின் முதன்மையான 3 அணுசக்தி நிலையங்களான ஃபோர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபகான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை அழிப்பதே தாக்குதலின் நோக்கம். மற்ற நிலையங்களுக்கும் சேதம் ஏற்படுத்த வேண்டுமென திட்டமிட்டோம். தாக்குதலில் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்திற்கு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கும் என நம்புகிறோம் என அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறினார். மேலும் தற்போது உள்ள உபகரணங்களை பயன்படுத்தி ஈரானால் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியாது. ஈரானிடம் இப்போது அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறன் இல்லை, ஏனெனில் நாங்கள் அதை அழித்தோம். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை அதிபர் ட்ரம்ப் அழித்துவிட்டார். மேம்பட்ட செறிவூட்டல் உள்கட்டமைப்பை அழித்ததன் மூலம் ஈரானின் திறன்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாங்கள் ஈரானுடன் போரில் ஈடுபடவில்லை. ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் நாங்கள் போரில் ஈடுபட்டோம். அவர்கள் மீண்டும் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சித்தால் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த அமெரிக்க இராணுவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என ஜேடி வான்ஸ் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரானின் அணுசக்தி அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆட்டம் இன்னும் முடியவில்லை. இது போன்று தாக்குதல்கள் நடந்தால் எப்படி யுரேனியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே திட்டங்கள் வகுத்து வைத்திருந்தோம். அணுசக்தி மையங்கள் தாக்கப்பட்டால் மீண்டும் உற்பத்தியை துவங்குவது தொடர்பாக விரிவான திட்டங்கள் எங்களிடம் உள்ளது. இதன் மூலம் யுரேனியம் செறிவூட்டல் பணிகள் எந்த தடையும் இல்லாமல் தொடர்வதற்கு எப்போதும் தயாராக உள்ளோம். தற்போது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் யுரேனியத்தை செறிவூட்டுவது, அணுசக்தி திட்டங்கள் எப்போதும் போல் தொடர்ந்து நடக்கும் என முகமது இஸ்லாமி கூறினார். ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் முன்பே யுரேனியம் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதும் இப்போது தெரிய வந்துள்ளது. அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் ஃபோர்டோ அணுசக்தி நிலையங்கள் முன்பு 16 ட்ரக்குகள் வரிசையில் நின்றது செயற்கைக்கோள் எடுத்த புகைப்படம் மூலம் தெரிந்தது. தாக்குதலுக்கு பிறகு அந்த இடத்தில் அந்த ட்ரக்குகள் காணப்படவில்லை. அதில் என்ன கொண்டு செல்லப்பட்டது என தெரியவில்லை என்கிறது அமெரிக்க நாளிதழ். பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்பை மீறி மீண்டும் அணுசக்தி திட்டத்தை தொடர்வோம் என ஈரான் அறிவித்தது பரபரப்பை உண்டாக்கியுள்ளது.